அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் இளைஞர் தலை துண்டித்து படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் கோவிந்தராஜ் இணைப்பில் இணைகிறார். கோவிந்தராஜ், வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். பவித்ரா, திருச்சி மாவட்டம் துறையூர் தாலுகா ஆலத்துடையான்பட்டி மாதா கோவில் தெருவை சேர்ந்த நடராஜின் மகன் சுரேஷ். இவர் கூலி தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி மாதவி என்ற மனைவியும் 6 வயதில் ஒரு மகளும் உள்ளனர். மாதவியின் தாய் பாப்பாம்பட்டி வீடு தொட்டியத்தில் அடுத்த முள்ளிப்பாடி கிராமத்தில் காலனி தெருவில் உள்ளது. இங்கு சுரேஷ் தனது மனைவி மகளுடன் கடந்த 4 மாதங்களாக தங்கியிருந்து கூலி வேலை சென்று வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வீட்டின் அருகே பேருந்து நிலையம் அருகில் சுரேஷ் நின்று கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கு வந்த மர்ம நபர்கள் திடீரென அரிவாளால் சுரேஷை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சுரேஷ் கீழே சாய்ந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து அந்த மர்ம நபர்கள் சுரேஷின் தலையை துண்டாக வெட்டி எடுத்து சென்றுள்ளனர். இதனை கண்ட அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சி அடைந்து இது குறித்து அப்பகுதியை சேர்ந்த போலீசாருக்கு தெரிவித்திருக்கின்றனர். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் செல்வ நாகரத்தினம், முசிறி துணை சூப்பரண்டு சுரேஷ்குமார், இன்ஸ்பெக்டர் சரவணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து சுரேஷின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து முதற்கட்ட விசாரணையில் சுரேஷ் ஒரு கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதனால் பழிக்கு பலியாக நடந்த இந்த கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் போலீசார் கருதுகின்றனர். இதையடுத்து அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக முசிறி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து தொடர்ந்து தொட்டியம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சுரேஷின் தலையையும் அவரை கொன்ற மர்ம நபர்களையும் தேடி வருகின்றனர். வாலிபர் தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட சம்பவமானது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கோவிந்தராஜ்.